வயநாட்டில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. முப்படைகளும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 2 மணி அளவில் வயநாட்டில் பல்வேறு இடங்களில் நேரிட்ட நிலச்சரிவால் ஒட்டுமொத்த தேசத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வயநாடு மாவட்டம் மேப்பாடி, மடிக்கை கிராமங்கள் தனித்தீவாக மாறியதாகவும் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாகவும் வெளியாகியுள்ள தகவல் அதிர வைத்துள்ளது. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மேப்பாடி, மடிக்கை கிராமங்கள் தனித்தீவாக மாறிய நிலையில் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்பதில் கடும் சவால் நீடிக்கிறது. ஆற்று நடுவே கயிறை கட்டி கிரேன் மூலம் பலரை மீட்புப் படையினர் மீட்டனர். மறுபக்கம் நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதியில் சாலியாறு பாயும் நிலையில் அதில் ஏராளமானோர் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 20 கிலோமீட்டர் தொலைவில் போத்தக்கல்லு பகுதியில் 4 சிறுவர்கள் உட்பட 20 பேர் சடலங்கள் மீட்கப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நிலச்சரிவில் சிக்கிய உள்ளூர் மக்கள் கூறுகையில், 2 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நானும் அப்பாவும் இருந்தோம். எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஒரு மரத்தை வெட்டி அதன் மூலமாக ஆற்ற கடந்து காலையில 8 மணிக்கு மருத்துவமனைக்கு வந்தோம். எவ்வளவு பேர் மண்ணுல புதைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இது போல கோர சம்பவம் முதல் முறையா இங்க நடக்குது. இதுவரை கேரளா இதுபோன்று ஒரு நிலச்சரிவை சந்தித்தது இல்லை என முதலமைச்சர் பினராயி விஜயன் வேதனை தெரிவித்துள்ளார். இது கேரளத்தில் இதுவரை இல்லாத பேரழிவாகும். அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி நிலச்சரிவு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளோம். நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த பலர் நிலச்சரிவில் சிக்கி மாயமாகியுள்ளனர். இதனிடையே நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ளனர். மேப்பாடியில் இறந்த காளிதாசன் பாட்டி தெய்வானை தங்கை மீரா கூறுகையில், கத்தி கலர்னு என்ன கல்யாணமும் முடிக்கலாங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் தான் எங்களை வேலை படிக்க வச்சது அண்ணன் தான். எங்க அண்ணன் எங்களுக்கு எப்படியோ இருக்கு. வயநாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவித்திருக்கும் கேரள அரசு 2 நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என அறிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.